ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம 30 வயசுக்கு மேற்பட்ட பெண்களுக்கான ஒரு ஸ்பெஷல் கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் 30 வயசுக்கு மேலே இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் பாடியிலையும் சரி உங்கள் ஹெல்த்லேயும் சரி நிறைய சேஞ்சஸ் வந்து ஏற்படும். ஸோ அந்த சேஞ்சஸ்லாம் எதனால் ஏற்படுது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுடைய பாடியில் ஏதாவது வந்து ஒரு ஹார்மோன் ப்ராப்ளமோ அப்படி இல்லைன்னா ஹெல்த் இஷ்யூவோ வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ நம்ம எப்படி ஒரு கார் அண்ட் பைக்கை வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷங்கள் அண்ட் குறிப்பிட்ட மாதங்களுக்கு அப்புறம் சர்வீஸ் பண்ணுறோமோ அதே மாதிரியே நம்மளுடைய பாடியை வந்து 30 இயர்ஸ்க்கு அப்புறம் நம்ம கண்டிப்பாக வந்து எவ்ரி 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து சர்வீஸ் பண்ணியே ஆகணும். சர்வீஸ் மீன்ஸ் நம்மளுடைய பாடியை வந்து என்னென்ன இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அடிக்கடி வந்து இந்த ஹெல்த் செக்கப் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் முக்கியமான ஹெல்த் செக்கப் அண்ட் மெடிக்கல் டெஸ்ட் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக நாம் எடுத்துக்க வேண்டிய டெஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மொத்தம் 8 டெஸ்ட் இருக்குது. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து சிபிசி ப்ரொஃபைல். இந்த சிபிசி ப்ரொஃபைல் வந்து நம்ம ஃபீவர் அந்த மாதிரி இஷ்யூக்கு நம்ம ஹாஸ்பிட்டல் போகும்போது ஜென்ரலாகவே வந்து டாக்டர்ஸ் கொடுப்பாங்க. எதுக்காக அப்படின்னா நமக்கு அனிமியா இல்லைன்னா ஏதாவது வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ் அந்த மாதிரி இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த சிபிசி டெஸ்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா பிளட் சுகர் டெஸ்ட். பிளட் சுகர் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து நார்மலாகவே எடுக்கிறது தான். இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா டயபெட்டிஸ் வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ இந்த பிளட் சுகர் டெஸ்ட் நம்ம எடுத்துக்கிறதுனால நமக்கு டயபெட்டிஸ் ஆர் ப்ரீ டயபெட்டிஸ் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா, சைன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத முன்கூட்டியே நம்மளால் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அடுத்து மூணாவதாக பார்த்தோன்னா தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட். ஸோ இந்த தைராய்டு அப்படிங்கிறதும் இப்போ வந்து ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதுவும் 30 இயர்ஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து தைராய்டு வந்து ரொம்ப காமனாகவே இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு தைராய்டு இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் வந்து அபவ் 30 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக எடுத்துக்கணும். அடுத்து நாலாவதாக பார்த்தோம் அப்படின்னா லிபிட் ப்ரொஃபைல் டெஸ்ட். இது எதுக்காகனா நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறதுக்காக. நம்மளுடைய ஹார்ட்டில் வந்துட்டு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படிங்கிறத இந்த லிபிட் ப்ரொஃபைல் அதாவது கொலஸ்ட்ரால் டெஸ்ட் மூலிமா வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து எல்டிஎல் எவ்வளோ இருக்குது, எஃப்டிஎல் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த டெஸ்ட் நமக்கு வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி சொல்லிடும். ஸோ அதனால் நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்தையும் வந்து நம்ம கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும். அடுத்து அஞ்சாவதாக பார்த்தோம்னா பேப்ஸ்மியர் டெஸ்ட். இந்த பேப்ஸ்மியர் டெஸ்ட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் செர்விக்கல் கேன்சர் ரிலேட்டடாக ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, செர்விக்கல் கேன்சருக்கு உண்டான சைன்ஸ் ஏதாவது இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த டெஸ்ட் வந்து எடுக்கிறோம். இது வந்து எபவ் 30 இயர்ஸ் ஆகும்போது அவங்களுக்கு இந்த செர்விக்கல் கேன்சருக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அவங்க கண்டிப்பாக வந்து இந்த டெஸ்ட் எடுத்துக்கணும். அதுவும் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது. அடுத்து 6th ஒன் பார்த்தோம் அப்படின்னு சொல்லும்போது மேமோகிராம் டெஸ்ட். மேமோகிராம் எதுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா பிரஸ்ட் கேன்சர் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மேமோகிராம் டெஸ்ட் வந்து எடுக்கிறோம். ஆக்சுவலி வந்து பார்த்தோம் அப்படின்னா மேமோகிராம் டெஸ்ட் வந்து நம்ம வீட்லேயே வந்து செல்ஃப் ஐடென்டிஃபிகேஷன் மெத்தடில் வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ நமக்கு அப்படி எதுவும் தெரியல, இல்லை நம்ம தெரிஞ்சுக்கணும், ஏர்லியாகவே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க உங்களுக்கு மேமோகிராம் டெஸ்ட் பண்ணி உங்களுக்கு ஏர்லி சைன்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா, இஷ்யூஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி அவங்க ஐடென்டிஃபை பண்ணி சொல்லுவாங்க. ஸோ அடுத்து 7ஆவதாக பார்த்தோம் அப்படின்னா பெல்விக் அல்ட்ராசவுண்ட். பெல்விக் அல்ட்ராசவுண்ட் எதுக்காக எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஓவரிஸ் அதே மாதிரி யூட்ரைன் வால், யூட்ரைன் இதெல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நாம் இந்த பெல்விக் அல்ட்ராசவுண்ட் டெஸ்ட் வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதுவும் எபவ் 30ஸ்க்கு மேலே வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ லேட் 30ஸ்ல இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம வந்து ப்ரீ மெனோபாஸ் அந்த ஸ்டேட்டில் இருப்போம். ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம இந்த பெல்விக் அல்ட்ராசவுண்ட் எடுத்துக்கிறதுனால நமக்கு ஏதாவது ஓவரின் சைஸ்ட் ஃபைப்ராய்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையாங்கிறத நம்ம முன்கூட்டியே ஐடென்டிஃபை பண்ணி நம்மளுடைய ஹெல்த்தை வந்து இன்னும் வந்து பெட்டராக வந்து வச்சுக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த டெஸ்ட் எடுத்துக்கணும். அடுத்து 8th வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டெஸ்ட். அது என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா போன் டென்சிட்டி டெஸ்ட். போன் டென்சிட்டி டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இப்போ நிறைய பேத்துக்கு வந்து எபவ் 30ஸ்க்கு மேலே ஆஸ்ட்ரோபெரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இஷ்யூ வந்து காமனாக வந்து ஐடென்டிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஏதாவது இஷ்யூ இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த போன் டென்சிட்டி டெஸ்ட் வந்து நம்ம கண்டிப்பாக எடுத்துக்கணும். நான் இப்போ சொன்ன இந்த 8 டெஸ்ட்டும் வந்து நீங்கள் எபவ் 30ஸ்ல இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கம்பல்சரி நீங்கள் வந்து எடுத்துக்கணும். ஸோ இதில் ஏதாவது ஏர்லி சைன்ஸ் நமக்கு தெரியுது அப்படிங்கும்போது நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ஹெல்த்தியாகவே வச்சுக்கிறதுக்கு ப்ரிகாஷனாக வந்து இந்த டெஸ்ட் எல்லாமே வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் இப்போ சொன்ன இந்த டெஸ்ட்டு மட்டும் இல்லாமல் நம்ம இன்னும் சில லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லாம் வந்து எடுத்துக்கணும். ஸோ அதில் குறிப்பாக பார்த்தோம் அப்படின்னா பேலன்ஸ்டு டயட். பேலன்ஸ்டு டயட் அப்படின்னு சொல்லும்போது நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டில் வந்துட்டு கால்சியம் அண்ட் அயன் வந்து அதிகமாக இருக்க மாதிரி கண்டென்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டயட் எடுத்துக்கும் போது நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது.
ரெண்டாவதா பார்த்தோம்னா 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பா நல்ல ஸ்லீப் வந்து அதுவும் குறிப்பா நைட் டைம் ஸ்லீப் வந்து இருக்கணும். ஸோ 7 to 8 ஹவர்ஸ் நைட் டைம் ஸ்லீப் இருக்கிறது வந்து இன்னும் நல்லது. தேர்ட் ஒன் பார்த்தோம் அப்படின்னா எக்ஸசைஸ் ஏதாவது நம்ம பண்ணணும். ஸோ எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஹார்ட் ஹெல்த்துக்கு வந்து இன்னுமே நல்லது. ஸோ லிபிட் லெவல் அதிகமாக இருக்கும்போது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது அதை குறைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இந்த எக்ஸசைஸ் மூலிமா நம்ம எடுத்துக்க முடியும். டேப்லெட்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த எக்ஸசைஸும் வந்து பல விதங்களில் நமக்கு வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணும்போது ஸோ எபவ் 30ஸ்க்கு மேலேயும் நம்மளுடைய ஹெல்த்தை வந்து நம்ம ஹெல்த்தியாகவே வச்சுருக்க முடியும். இந்த கண்டென்ட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் கான்செப்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.